எப்படி இப்போ 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு பேசுறாங்களோ அது மாதிரி 90s மருமகள்கள் இவங்களாம் அந்த வீட்டினுடைய மூத்த மருமகள்கள். இந்த வச்சு எப்படி சொல்றீங்க இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அனுப்புறது, குக் பண்றது. ஏமா புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது எல்லாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. ஹஸ்பண்ட செல்லம்மா, சிக்கு, வாடா போடான்னு கூப்பிடுவோம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். புரிஞ்சதா? தொடர்ச்சி தலைக்கு குளிக்கணும்னு சொல்றது, வெள்ளிக்கிழமைனா தலைக்கு குளிக்கணும். அடுத்து எதனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது சாமி கும்பிட்டுட்டு பண்ணணும். அதானே உலக வழக்கம். இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. அப்புறம் போய் கூப்பிட்டு பழக்கம். அதே பழக்கத்துல நான் அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன். அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும். வந்திருக்காங்க, அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும், அந்த சைடு கூட கிடையாது. அவங்க இல்ல சொந்தக்காரங்க வர்றப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் ஏன் பில்டப்பா தெரியுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். ஓகே, எல்லா இடங்களுக்கும் புடவைதான் கட்ட வேண்டும் என்று சொல்வது கொஞ்சம் பழைய ஆள் மாதிரியான ஃபீலிங் சார். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பண்ண மாட்டேன். அவங்க தாளிக்கணும், சமையல்ல இது பண்ணணும். தாளிக்காம சமைப்பீங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுறது, சமையல் பண்றதுக்குலாம் வர்றது. உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் ஆச்சு, இந்த கண்டிஷன் அவங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. அது என்ன கொடுமை சார் இது. இருக்காங்க சார், அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துடுறது. ஐடியா நல்லா இருக்கே. கண்டிஷன் இளைய மருமகளுக்கு போடல, சின்னவங்க. தலை குளிச்சுட்டு தலையில வந்து துண்டு கட்டிட்டு தான் கீழே வரணும், இல்ல முடி கீழே உதிரும் அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? நோ சார், கனவுல கூட தூங்குனது இல்ல சார். கனவுல கூட தூங்குனது இல்ல சார். தெரியுது, நீ மூடு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது மாட்னாட மானஸ்தே. அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தேன். அப்பா எப்பா அது க்ளோஸ் அப் போங்கடா அந்த முகத்துக்கு. நாமளும் நம்ம போக்குக்கு போயிட்டு நம்ம முறையை மட்டும் செஞ்சு விட்டு வந்துருவோம்னு நீங்க நினைக்கிறது இல்ல. அந்த குடும்ப கௌரவம் அடங்கி இருக்குல்ல சார். பறந்துருவாங்க சார். காலண்டர் 22 இருக்காது சார். நான் வேலைக்கு போறேன்ல சார், பாருங்க சார். ஓ செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் உண்மைதான். நம்ம 2 பேரும் ஆட்டோல போயிட்டு வரலாம், நீங்க ஏன் பஸ்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே மாத்தி இப்ப 2 பேரும் சாயந்தரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் நல்லா நீங்க என்ஜாய் பண்றீங்கங்கறாங்க. ஆமா சார், அது எனக்கு நல்லது தானே. நான் குமார் அவசரப்பட்டிய ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் அவங்க சொல்றப்போ ஓகே அத்தை அப்படி சொல்லுவேன், அப்புறம் நைஸா போய் பின்னாடி டிமிக்கி குடுத்துருவேன். நான் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கேக்குற மாதிரி கேட்டு அது எப்படி பிரேக்கேஜ் பண்ணலாம்ன்றத யோசிக்கிறோம் நாங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. சரி, மருமக நிறைய வேலை செய்யறாள். மூத்த மருமகளுக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்தா 2வது மருமக சும்மா இருப்பாளா சார்? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் என்னன்னா என் மச்சனனுக்கு, என் நாத்தனாருக்கு, என் மாமியாருக்குமே அம்மாவா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. வந்தவங்க சார், நான் அசலு. அதனால அவங்க கொஞ்சம் அதுல டச்சா இருக்காங்க. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன், அவ்வளவுதான். இது என்னடா புது பொருளியா இருக்கு? நான் தானே பெரியவன், நான் தானே ஃபர்ஸ்ட்ல போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இது வம்பிழுக்கிற வேலை. வா வேலை எடுத்து செய்யுன்னு சொன்னா அவங்க உரிமையை கேக்குறது. முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. வெத்தன்னு சொல்ல முடியாது, இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து அவங்களுக்கு. ஆக்சுவலா எப்படி பார்த்தாலும் நம்ம 2ஆம் பட்சமாகவே ட்ரீட் பண்ணப்படுறோம். ஆமா சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களோட மருமக தானே சொல்றேன். அது அந்த பிளேஸ் இப்ப வரைக்கும் அவங்க வாயில இருந்து நம்ம ஊருன்னு என்கிட்ட சொன்னதே இல்ல. கிளம்பிட்டே இருந்தா உங்க கிட்ட. இவங்கள்ட்ட கொடுங்களேன். அந்த கோசிஸ்ட் அலையில இந்த கோசிஸ்ட் அழுதுட்டாப்ல. என்னாச்சு? அந்த எனக்கு தெரிஞ்சு பேபி வந்தனாலதான் எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவங்களே சேர்த்துப்பாங்க, நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகுறதால தான் நம்மளுக்குள்ள அது இதாகுது அப்படி தோணுது எனக்கு. வந்து சொல்றேன், அவனை வந்து யாருமே அவ்வளவா தூக்க மாட்டாங்க, கொஞ்ச மாட்டாங்க.